அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த பட்டி, அதாவது கிராஸ் பட்டி, யோக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை கட்டிங் போட்டு காட்டியிருப்பாங்க. கட்டிங் போட்டு காட்டும்போது உங்களுக்கு தியரியாக அவங்களுக்கு நடத்தினதுக்கும் மார்க் பண்ணி சொல்லி காமிச்சதுக்கும் அதனுடைய அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் பட்டி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னதை விட இந்த பட்டியை கட் பண்ணி காட்டுறதுல உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு நடுவில் எந்த விஷயமும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக பார்த்துனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக அது புரியும். அதே மாதிரி பிளவுஸோட உங்களுக்கு அடிப்படை சந்தேகங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலையும் இதில் அவங்க கேட்டிருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 5 நாள் நடத்தின கிளாஸில் என்னென்ன சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது, அதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு இவ்வளோ நாள் நடத்தினதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அந்த அடிப்படையான விஷயத்தில் இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் அடிப்படையான விஷயத்துல உங்களுக்கு எது எதுல சந்தேகம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத கேட்டு சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதுல விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த வீடியோல இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பட்டியல ஏற்படக்கூடிய எல்லா சந்தேகங்கள், மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன, அதை பத்தி விளக்கங்கள், அதே மாதிரி உங்களுக்கு அந்த டாட் பிடிக்கிறதுல என்னென்ன சந்தேகங்கள், அந்த பட்டி முன்பகுதி அந்த சைடு இதெல்லாம் இணைக்கிறதுல என்னென்ன சந்தேகங்கள், இது மாதிரி பல விஷயங்கள் இது வரைக்கும் அடிப்படையாக அந்த பிளவுஸில் இருக்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களும் இந்த வீடியோவில் இருக்கும். மற்ற வீடியோவுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் சிறப்பானதாகவே இருக்கும். அதனால் ஒரு இடத்த கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லாவே பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு வீடியோவிலேயே நீங்கள் நினச்ச அத்தனை விஷயங்களுமே புரிஞ்சிடும்னு நினைக்காதீங்க. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய பல வீடியோவோட அவங்க சொல்லி கொடுத்ததுலேருந்து ஏற்பட்ட சந்தேகத்துக்கு நிவர்த்தி தான் இந்த வீடியோவில் வர்றது. அதனால இந்த ஒரு வீடியோவே எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுத்துரும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அதனால இது இப்பதான் புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற பல வீடியோகள் 1வது வீடியோல இருந்து தொடர்ச்சியா அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல தெளிவாகவும் புரியும். அதே மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு எந்த சந்தேகமும் வராம எந்த கஸ்டமருக்குனாலும் நீங்க தைக்கிற மாதிரி தான் அவங்க சொல்லி கொடுத்துட்டு வராங்க. சும்மா ஒரு பிளவுஸ்ல ஏற்படக்கூடிய சந்தேகத்தை மட்டும் அவங்க சொல்லி கொடுக்கறதில்ல. நீங்க ஒவ்வொரு விதமான கஸ்டமரும் உங்க கடைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான கஸ்டமரை அவங்க பார்த்து அதில் ஸ்டடி பண்ணி அதில் அவங்க நிபுணத்துவம் பண்ணிட்டு தான் எந்தெந்த கஸ்டமருக்கெல்லாம் எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்து அவங்க சரியாச்சு அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட அவங்க பகிர்ந்துருக்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவங்க அனுபவத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் பொறுமையாக நிதானமாக அதை கவனமாக அதை வீடியோவை பாருங்கள். சப்போஸ் ஒரு தடவை பார்த்து அதை கொஞ்சம் புரியல அப்படின்னா 2வது தடவை ஒரு தடவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதை பொறுமையா பாருங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எல்லாம் கட்டிங் போட்டு பாத்தீங்களா? போட்டோம் மேம். கரெக்டா வந்துச்சு மேம். थैंक यू மேம். அந்த போட்டு போட்டோம் மேம். கரெக்ட்டா மேடம் அந்த யோக் கட்டிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு தடவை. ஓகே யோக்கும் ஸ்லீவும் நான் இன்னைக்கு எடுத்துறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா இந்த பேசிக் மாடல்ல என்னென்ன டவுட்ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போறது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடுத்து பிரின்சஸ் கட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலா தான் வரும். சரிங்களா? பேசிக் மாடல். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லாம இருந்தாதான் அடுத்தடுத்து உங்களுக்கு போகும்போது ஈஸியா இருக்கும். இல்ல அந்த ஃப்ரண்ட்ல இந்த ஃப்ரண்ட் கட்டிங்ல நீங்க நீங்க செஸ்ட் ரவுண்ட் பை 4 அந்த மிட் பாயிண்ட்னு சொன்னீங்க இல்லையா? அந்த அபெக்ஸ் சொன்னீங்க. அதுல அதோட ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அண்டர் பஸ்ட் நீங்க. ஆமாங்க. அதுல அந்த அபெக்ஸ்ல இருந்து ஒரு 1/2 inch கீழே இறக்கிக்கங்கன்னு சொன்னீங்க. ஏன் அது கீழே இறக்க சொல்ல, மேல வைக்க சொன்னேன். ஓஹோ, அந்த அபெக்ஸ்ல இருந்து மேல 1/2 inch மேல வைக்கணும். மேல 1 inch சொல்லியிருக்கேன். ஓஹோ, நம்ம வைக்கிற பாயிண்ட் அந்த டாட் அந்த அங்கேருந்து ஒரு ஆஃப் ஆஃப் த இது நம்ம எடுக்கிறது 1/2 inch மேலேந்து எடுக்கணும் இல்லையா? இல்ல நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் மிடில் செஸ்ட் 1/4 பண்ணிக்கோங்க. சரி. அதுல ஒரு ஹாஃப் மிட் பாயிண்ட், அந்த மிடில் செஸ்ட்ல 4ல ஒரு பங்கு மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரி, ஓகேங்களா? அதுல இருந்து பாதி அண்டர் பஸ்டுக்கு ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிக்கோங்க. சரி சரி சரிங்களா? அதுல இருந்து 1 inch மேல வச்சுக்கோங்க. அதாவது இந்த பட்டியில இருந்து மேல வைக்கணுமா எப்படி? அது அந்த நீங்க எடுக்கிற அந்த பாயிண்ட் இப்ப நீங்க இப்போ 5 inchக்கு மார்க் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கீங்கன்னா இப்போ நீங்க மார்க் பண்றது 4 inchக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். ஓ ஓகே, தேங்க்யூ.
அதுக்கு வந்து லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் வந்து நமக்கு ஓபன் சைடு வந்து தள்ளிக்கோங்க. அதுதான் கேட்டேன். ஓகே. அந்த 2 மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஃபோல்ட் பண்ணி நான் கட் பண்ணும்போது இந்த சேஞ்சஸ் எல்லாம் அதுல வரும். ஆனா அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு மத்த பிளவுஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய பேருக்கு வந்து புரியாம இருக்கும். அதனால இது என்ன பண்றோமோ அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணாலும் கிடைக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. மேடம் சொல்லுங்க. இப்ப டாட் பிடிக்கிறதுக்கு நீங்க சென்டர் லைன்ல இருந்து 3 இன்ச்சஸ் 2 சைடுலயுமே கரெக்டா வருதா, சென்டர் ஒரு 3 இன்ச்சஸ்னா 2 சைடுமே 3 இன்ச்சஸ் வருதான்னு பாத்துக்கோங்க அப்படின்னீங்க. அந்த டாட்னோட லென்த் சொல்றீங்களா? ஆமாங்க மேடம். அது லென்த் நான் மார்க் பண்ணிட்டு நம்ம சென்டர் டாட்டோட மேட்ச் பண்ணும்போது வெட்டுற மாதிரி தான் இருக்கு. சைடுலயும் சரி ஃப்ரண்ட் சைடும் சரி வெட்டினாதான் கரெக்டா வந்து சீட்டிங் ஆகுற ஒழிய இல்லைன்னா அப் அண்ட் டவுன் கரெக்ட் மேட்சிங் வர மாட்டேங்குது மேடம் லைன். அதாவது நீங்க இப்படி பண்ணும்போது நீங்க அதை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? ரெண்டுமே ஈவனா நீங்க தையல் போடும்போது இந்த சைடு லைன் 3 இன்ச்சு ஆப்போசிட் லைன் 3 இன்ச்சு வந்தாவே உங்களுக்கு அது கரெக்டா தான் இருக்கும். சென்டர் லைன் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸா வர மாதிரி இருக்கும். நீங்க சென்டர் லைன் பார்க்க தேவையில்லை. அதனாலதான் நான் 1 இன்ச் மேல வைக்க சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா நீங்க அதை கட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு 0.mm கணக்குல வர்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு இதுவும் வராது. அதனால உங்களுக்கு ஈவனா வரணும் அந்த மிட் பாயிண்ட் கிட்ட அப்படின்னா நீங்க லைட்டா கட் பண்றதுனால கட் பண்ணிக்கலாம். ஓகேங்க மேடம், தேங்க்யூ. அப்ப வந்து சில பேர் வந்து கொஞ்சம் பாடியா இருக்காங்க, ஆனா வந்து பஸ்ட் இருக்கிறவங்களே வந்து சார்ஃப் எனக்கு வேண்டாம் கொஞ்சம் அமுந்த மாதிரியே இருக்கணுங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி டாட் பிடிக்கணும்? ஒல்லியா தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஆக மொத்தம் செஸ்ட் இல்ல, ஆனா அவங்க கொஞ்சம் தூக்கலா கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரி மெத்தட்ல நம்ம டாட் பிடிக்கணும்? அதாவது டாட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் மெயினா எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். ஒன்னா நம்ம வைக்கிற அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம டாட் பிடிக்கலாம், அல்லது 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு கீழே இறக்கி பிடிக்கலாம். சென்டர் டாட்டுக்கு இதுதான் இது எல்லாத்துக்குமே அப்படிதான் வரும். அதுவே பிளாட்டா வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட் டாட்டை சுத்தி வர்ற டாட்டை வந்து நெருக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ப்பா இருக்கும், டிஸ்டன்ஸ்ல தள்ளிட்டீங்க அப்படின்னா பிளாட்டா இருக்கும். ஃபுல்லாவே பிளாட்டா தான் வேணும் அப்படின்னா முன்னாடி இருக்க ஓப்பன் லென்த்தை வந்து நீங்க அதிகப்படுத்தணும். இப்போ ஒரு 1.25 வைக்க சொல்ற இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 1.5 1.25 அந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிளாட்டா கிடைக்கும். ஓகேங்க மேடம். அதே வந்து செஸ்ட் இல்ல ஆனா கொஞ்சம் ஷார்ப்பா எங்களுக்கு காமிக்கிற மாதிரி அப்படிங்கும் போது அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான டாட்? அவங்களுக்கு வந்து 1.25 நீங்க 2 இன்ச்சு கூட மேல ஏத்திக்கலாம். சைடு அதே மாதிரி நான் 3 இன்ச்சு சொல்றத கூட நீங்க 3.5 இன்ச்சா மேல ஏத்திக்கலாம். ஓகேங்க மேடம், தேங்க்யூ. எங்களுக்கு அந்த டாட் வந்து கொஞ்சம் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சுக்கு நீங்க கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்சிமம் இப்ப யாரும் அவ்வளவு ஷார்ப்பா, ஏன்னா சாரி போடும்போது நமக்கு அது ஒரு இதா தெரியக்கூடாது அப்படிங்கறக்காக மேக்சிமம் அந்த 1.25 1.5 அந்த டிஸ்டன்ஸ்ல தான் வைக்கிறாங்க. சப்போஸ் அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வைக்கிற ஓப்பன் லென்த்தை வந்து குறைச்சிக்கணும், சைட்ல வைக்கிற யோக்கினுடைய அளவை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். யோக் வந்து பெருசா வர்ற மாதிரி வச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஷார்ப்பா இதா கிடைக்குங்க. நார்மலா பேசிக்கா நம்ம நார்மல் ஃபிட்டிங்கா தைக்கணும் அப்படின்னா நீங்க 1.25 வைக்கிறீங்க அப்படின்னா ஷார்ப்பா வேணும்னா 2 2.25 அந்த மாதிரி மேல ஏத்திக்கலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. ஆனா மிட் பாயிண்ட் லென்த் குறைக்க கூடாது. அது வந்து நமக்கு குறைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பஸ்ட் வந்து கட் ஆகும், கரெக்டா சீட்டிங் ஆகாது, ஷோல்டர் ஃபால் அது மாதிரி கொஞ்சம் லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அண்டர் பஸ்ட் வந்து கரெக்டா சீட்டிங் ஆகணும். அதை சுத்தி வர்ற போர்ஷன் மட்டும்தான் நீங்க வந்து பிளாட்டா வேணுமா இல்ல ஷார்ப்பா வேணுமா அப்படிங்கறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தேங்க்யூ மேடம். ஓகே மேம், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. மிடில் செஸ்ட்ல இருந்து வெயிஸ்ட் ரவுண்ட கழிக்கல ஒரு அங்குலம் வருது, அப்ப எப்படி டாட் போடுறது? ஒரு அங்குலம் அப்படின்னா உங்களுக்கு சும்மா நீங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு சைட்ல வச்சு அதை மட்டும் பிடிச்சீங்கன்னாவே போதும். ஏன்னா நம்ம வந்து அவங்க பஸ்ட் சைஸ் வந்து அது ஹெவி பஸ்டா நார்மல் பஸ்டா அப்படிங்கிறது அவங்க இடுப்பு சுற்றலோட கம்பேர் பண்ணும்போதுதான் நமக்கு வந்து அது ஹெவி பஸ்டா இல்லையா அப்படிங்கறதே நம்ம டிசைட் பண்ண முடியும். ஏன்னா டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பார்வையில தெரியறது வேற, நம்ம தைக்கும் போது இப்ப நல்லாவே செஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 இருக்கும், மிடில் செஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 48 வரும். அப்ப 8 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு அப்பர் செஸ்ட விட மிடில் செஸ்ட் வந்து பெருசா இருக்கு. அப்ப வந்து அது ஹெவி பஸ்ட் தான். அப்ப 48 ஹெவி பஸ்ட் வர்ற இடத்துல நம்ம டாட் வந்து ஒரு 4 இன்ச்சு பிடிக்கணும் 5 இன்ச்சு பிடிக்கணும் கணக்கு போட்டோம் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது. அப்ப வெயிஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பாக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 44 வெயிஸ்ட் ரவுண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 இன்ச்சு தான் வித்தியாசம் வரும். அப்ப அந்த 4 இன்ச்சு அப்படிங்கும் போது ஒரு 1 இன்ச்சு தான் நம்ம அந்த இடத்துல அவங்களுக்கு டாட் கொடுக்கணும்.
சரிங்களா? நீங்க வந்து இப்ப 4 இன்ச்சு இப்ப 8 இன்ச்சு பெருசா இருக்கு அப்படின்ட்டு நம்ம 2 இன்ச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பஸ்ட் லூஸ். நம்ம வந்து பஸ்டுக்கும் வேஸ்ட் ரவுண்டுக்கும் உள்ள கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் டாட் பிடிக்கிறோம். அதனால அந்த சைஸுக்கு தான் நீங்க வந்து கிளாத் கொடுக்கணும். அப்போ நீங்க ஒரு அங்குலம் தான் வருது அப்படின்னா நீங்க நார்மலா ஒரு டோட்டலாவே ஒரு 3/4 இன்ச்சு பிடிச்சீங்கன்னா கூட போதும். இல்லாட்டா ஒரு 2 பக்கம் ஒரு ஹாஃப் வச்சு 1 இன்ச் பிடிச்சீங்கன்னாலே போதும். இப்ப துணி எங்க விடணும்? முன்பக்கமா? சைடுல ஒரு ஹாஃப் இன்ச் விட்டீங்கன்னா போதும். சைடுல வந்து ஹாஃப் இன்ச் விட்டீங்கன்னா போதும். கூட்டி விடணும். ஏன்னா நம்ம பஸ்ட் வந்து நம்ம தைக்கிறவங்களுக்கு வந்து கணக்கு வந்து மிடில் செஸ்டுக்கும் வேஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸோ அதுதான் ஹெவி பஸ்டா நார்மல் பஸ்டா அப்படிங்கறத வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். அப்ப அதுல என்ன வித்தியாசம் வருதோ அததான் நம்ம கணக்கு வைக்கணுமே ஒழிய நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து கம்மியா இருக்கு, மிடில் செஸ்ட் பெருசா இருக்கு, அப்ப ஹெவி பஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. இல்ல, மிடில் செஸ்ட் வந்து 47, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 42. 5 அங்குலம் வித்தியாசம் வருது. அதாவது 4 பிரிக்கைகள்ல ஒன்றுதானே அப்படிதானே வரும். 1.25 வரும். நீங்க வந்து நான் இப்பவுமே நான் சொல்றேன், நீங்க இன்னுமே ஒரு 1/4 இன்ச்சு 1.25 வர இடத்துல 1.5 வச்சீங்க அப்படின்னாவே ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸுக்கு உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வரும். சப்போஸ் நீங்க 1.25 வச்சு ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகிற கிளாத்தா இருந்தா கப் ஷேப் வந்து லூஸ் ஆகும். அதனால நீங்க அந்த துணிக்கு தகுந்த மாதிரி இப்ப இதுவே ஒரு பனாரஸ் மெட்டீரியல் எக்ஸ்பெண்டே ஆகாது, போட போட ரொம்ப தான் டைட் ஆகும் அப்படின்னா நீங்க 1.25 அப்படியே வைக்கலாம். நம்ம வந்து ஒரு பூனம் சாரீஸோடது ஒரு பட்டு சாரீஸ் இந்த மாதிரி நீங்க வைக்கும் போது கிராஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் போது நீங்க 1.25 வர்ற இடத்துல 1.5 வச்சீங்க அப்படின்னா கூட கரெக்டா தான் இருக்கும். சைட் பக்கம் அரியங்களத்தை கூட்டி விட்டா சரியான மேடம் சரியா போயிடும். ஏன்னா இடுப்பு சுற்றளவு தான் மெயின். நீங்க அந்த இடத்துல நீங்க குறைச்சிட்டீங்கன்னா இடுப்பு பத்தாம போயிடும். நம்ம 1.5 இன்ச்சு கேப் கொடுக்குற கிளாத் வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணும்போது ஷார்டேஜ் ஆகும். 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தான் சைட்ல வரும். அதனால நம்ம இடுப்பு சுற்றளவுக்கும் பஸ்டுக்கு என்ன வித்தியாசம் வருதோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நீங்க பிரிச்சீங்கன்னா ஓகே. இப்ப நான் ஸ்லீவும் யோக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்லீவுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு அப்படின்னா இந்த ஆம்ல என்ன ரவுண்டு வச்சிருக்கீங்களோ அந்த அளவு. ஃப்ரண்ட் போர்ஷனை விட்டுருங்க. பேக் போர்ஷன்ல இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு நீங்க மெஷர் பண்ணுங்க. இதுல இருந்து இதுல என்ன வச்சீங்களோ அதுதான் வந்து நீங்க ஸ்லீவுக்குமே ஆம்ஹோல் ரவுண்டா நீங்க வைக்கணும். சரிங்களா? இதுல வச்ச அளவை விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ கொஞ்சம் லூஸ் வேணும். இப்ப நமக்கு தேவையான அளவு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆம்ஹோலுடைய 1/2 வந்து நமக்கு தேவை. அப்ப நம்ம இதுல என்ன எடுத்திருக்கோமோ சேம் அதே மெஷர்மெண்ட் தான். இப்ப இதுல நான் 8 இன்ச்சு எனக்கு வருது அப்படின்னா நான் ஸ்லீவ்லயும் அதே 8 இன்ச்சு தான் வைக்கணும். சப்போஸ் நான் அதை மறந்துட்டு ஒரு 8.25 8.5 அப்படி வச்சுட்டேன் அப்படின்னா இந்த மார்க்கிங் வந்து அது கூட செட் ஆகாது. அதனால நம்ம அளந்து பார்த்துட்டு ஒரு தடவை அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவுக்கான இதுல இருந்து இதுல நம்ம மெஷர் பண்ணி பார்த்துட்டு இதுல 8 இன்ச்சு வருது, இந்த நாச்சுக்கு நேரம் 8 இன்ச்சு வருது அப்படின்னா அதே 8 இன்ச்சு தான் நான் வந்து ஸ்லீவுக்கு கொடுக்கணும். சப்போஸ் இதுலயும் அதுலயும் எவ்வளவு வித்தியாசம் வருதோ அந்த அளவு உங்களுக்கு இது கீழே வந்து செட் ஆகாம போகும். அதுக்கப்புறம் இங்க எவ்வளவு கிளாத் நான் கொடுக்குறேனோ 1.5 இன்ச்சா 1 இன்ச்சா 1.25 இன்ச்சா அப்படிங்கிறது தான் நம்ம அதே மாதிரி ஸ்லீவனுடைய அவுட்டர்லயும் நம்ம கொடுக்கணும். இதுல 1.5 இன்ச்சு கொடுத்துட்டு அதுல ஒரு கிளாத் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு 1 இன்ச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நமக்கு தேவை இந்த நாச்சு வரைக்கும் இருக்கிற கிளாத் வந்து கரெக்டா செட் ஆகணும். இதுக்கு மேல வந்து அன்ஈவனா போயிடும். ஏன்னா இங்க வரைக்கும் 1.5 வரும், இதுக்கு மேல உங்களுக்கு 1 இன்ச்சா போயிடும். அப்ப இதையும் சேர்த்து நம்ம வெட்டுற மாதிரி வரும். அதனால உங்ககிட்ட கிளாத் எப்படி இருக்கோ இங்க என்ன அளவு கொடுக்குறீங்களோ அதே அளவுதான் நீங்க ஸ்லீவ்லயும் 1/2 ஆம்ஹோலுக்கு சைட்ல நீங்க கொடுக்கணும்.